Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Noise Buds VS104. So already Noiseல வந்து VS103 launch பண்ணிருந்தாங்க. So அதோட அப்கிரேட் ஆன VS104. So இதோட unboxing and quick review வந்து பார்க்கலாம். So first of all இந்த VS104 ஓட quick highlights ன்னு பாத்தீங்கன்னா so இதுல 13mm of driver வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. So நார்மலா 10mm driver தான் வரும். பட் இதுல 13mm driver வருது இந்த price segmentல. And இதுல Bluetooth version 5.3 connectivity இருக்கு and HyperSync technology and Insta charge இருக்கு சொல்றாங்க. சோ இந்த Noise Buds VS104 சோ இந்த பேக்கேஜ் வந்து இப்போ ஓபன் பண்ணலாம். சோ பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும் and after that இப்படி சைடுல ஓபன் பண்ணீங்கன்னா சோ பாக்ஸ் ஓபன் பண்ணனே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Buds VS104 சோ இந்த ப்ராடக்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க and Noise ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கு and Buds VS104 சில யூசர் மேனுவல் and Noise பிராண்டிங்கான ஒரு சில புக்லெட்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க and after that சோ இங்க தான் இருக்கு பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா Noise Buds VS104 ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ரீன் கலர் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அண்டு நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த சைடில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் இருக்கும் அண்ட் இயர் டிப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒயிட் கலரில் வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ சேம் மின்ட் க்ரீன் கலரில் ஸோ 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஓவராலாக ஸோ பாக்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த Noise Buds VS104 ஸோ இதோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் குயிக் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். Well guys, first of all இப்போ இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்லிம் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் ரொம்ப காம்பேக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அண்ட் ஸ்லிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப ஸ்லிம்மாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சார்ஜிங் கேஸ். அண்ட் நார்மலாக வந்து சார்ஜிங் கேஸ் டோர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ஸ்டெம் டைப் இயர்பட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. அண்ட் மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஒன்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இயர்பட்ஸ் டர்ன் ஆன் ஆகிட்டு பேரிங் மோடுக்கு வந்து போயிடும். அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல 4 எல்இடி லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க சார்ஜ் போடும்போது ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஸோ ஸ்டேபிளாக வந்து எரிஞ்சதுன்னா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் இருந்தால் 25% அர்த்தம். ஸோ இப்போ லாஸ்ட் பாயிண்ட் தான் வந்து ஏறிட்டு இருக்கு. அதாவது 75 to 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும். அண்ட் சார்ஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் வந்து எரியும். பட் ஸோ இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஸோ அது சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ராபேக் தான். ஸோ இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கா இல்லையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஆக்சுவல் சார்ஜ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணால் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போனீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் மற்றபடி வந்து உங்களால் வந்து டிவைஸ் இந்த சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி ஸோ எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நாட் பாசிபிள். ஸோ ஓவராலாக சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஸ்லிம் டிசைனில் ரொம்ப லைட் வெயிட்டில் அண்ட் காம்பேக்டாக அண்ட் சூப்பர் கலர்ஸில் அண்ட் இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் கிரீன் கலர் வேரியன்ட். ஸோ இந்த கலர் வேரியன்ட் சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்னோ ஒயிட், சார்கோல் பிளாக் அண்ட் தென் மிட் நைட் ப்ளூ அண்ட் ஃபைனலாக மின்ட் கிரீன். ஸோ இந்த மாதிரி 4 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1299 வந்து இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 1000 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணேன். மேபி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 1000ல் வந்து கிடைச்சிது. So 1299 worth தான். இதுக்கு முன்னாடி 1600 price இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் கேஸ் டோர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பில் குவாலிட்டி வந்து நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர்பட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் டைப் லைக் இயர்பட். அண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டச் கண்ட்ரோல் வருது. ஸோ அதுக்காக வந்து லைட்டாக வந்து ஒரு கட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து உங்களால் டச் வந்து ஈஸியாக வந்து கரெக்டான அந்த ஒரு
ஏரியா டச் ஏரியா வந்து உங்களால் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதில் மோஸ்ட் ஆஃப் எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ 1299 அப்படின்னும் போது ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் மேபி ஆஃபரில் 1000 வாங்கினா ஆல்மோஸ்ட் இது பட்ஜெட் தான். அப்படி இருக்கும்போது ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ளஸ் டச் சென்சிட்டிவிட்டி வேற லெவலில் இருக்குது. நார்மலாக வந்து ப்ளே பாஸ் வந்து பண்ணணும்னா டபுள் டேப் வந்து பண்ணணும். அண்ட் கால் அட்டன் பண்ணுறது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் டபுள் டேப் தான். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும் ரைட் இயர்பட்டில். அண்ட் ப்ரீவியஸ் சாங்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணணும் லெஃப்ட் இயர்பட்டில். அண்ட் மற்றபடி வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வரும். அண்ட் மெயினாக இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 2000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸோ வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து ரைட் இயர்பட்டில் சிங்கிள் டேப் வந்து பண்ணீங்கன்னா ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும்னு இல்லை, இயர்பட்ஸ்லேயே வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி அந்த வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது ஃபோன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி கால்ஸ் பேசும்போது வந்து வால்யூம் வந்து நம்ம அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து கால் அட்டன் பண்ணிட்டீங்க, ஸோ கால் பேசும்போது அந்த டைமில் வால்யூம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது ஆடியோ குவாலிட்டிக்கு வர வால்யூமும் கால்ஸுக்கு வர வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டச் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஸோ ரைட்டில் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஸோ கால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட்டில் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா கால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இயர்பட்ஸோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டைப் இயர்பட். அண்ட் வியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து சூப்பராக வந்து இருக்கு. அண்ட் இன் கேஸ் வந்து உங்களுக்கு வியரிங் வந்து கம்ஃபர்ட்னஸ் இல்லைன்னா இயர் டிப்ஸ் வந்து அடிஷ்னலாக 2 pairs இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி பாருங்க. ஸோ வியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ப்ளஸ் இது வந்து ஒரு ஸ்டெம் டைப் இயர்பட் இருந்தாலும் வியரிங் வந்து எப்பவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எந்த மாதிரி இயர் சைஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஓவராலாக வந்து இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜிங் கேஸாக இருக்கட்டும், இந்த இயர்பட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இயர்பட்ஸோட டச் சென்சரும் வந்து நல்ல ஒரு குட் சென்சிட்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் மெயினாக சார்ஜிங் கேஸில் சார்ஜிங்க்கு ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸோ பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் எல்லாமே வந்து ஓகே. அண்ட் ஃபங்க்ஷன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரெகுலராக வந்து இயர்பட்ஸ் ரிவ்யூவில் சொல்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் பொறுத்து தான் கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் நான் ஆண்ட்ராய்டில் 2 ஸ்மார்ட் ஃபோனில் டெஸ்ட் பண்ணதில் ஸோ இதுவும் இன்னொரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டெஸ்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித்தின் இந்த ஒரு ரூம்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மேபி நெக்ஸ்ட் ரூம் அப்படி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. அண்ட் அது இல்லாமல் சாங்ஸ் வந்து விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது ஒரு ரூம்குள்ளே அப்படின்னா ஸோ எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ செட் ஆகாது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐஃபோனில் பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ரேஞ்ச் பெஸ்ட்டாகவே வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ரூமில் போகும்போதும் சரி அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டு தாண்டி போகும்போதும் சரி ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்கல. ஸோ இது மூலிமா என்ன தெரியுதா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் மேபி வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு 30K 40K அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பட்ஜெட் ஃபோன். ஸோ அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலும் சரி ஸோ இன்சைட் ஒரு ரூமில் நீங்கள் ரோமிங்கில் இருந்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதை தாண்டி வந்து போகும்போது ரொம்ப தூரம் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து ஸோ ப்ராப்ளம் வரும். அண்ட் உங்களால் சாங்ஸ் வந்து ஸோ சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வந்து கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு வந்து சொல்லுவேன். அண்ட் அந்த ஆடியோ குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுற டிவைஸ் பொறுத்து மாறும். ஸோ ரெட்மி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி ரொம்ப வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இறைச்சலாக இருந்தது. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு செட்டிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஓரளவுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா கேட்கும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாய்ஸ் பட்ஸ் VS104 ஸோ ப்ளூடூத்தில் இந்த செட்டிங்கில் போயிட்டு ஸோ இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன்
ஆப்ஷன் வந்து இருக்கும் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து ஸோ ரொம்ப சவுண்டு வந்து ஃபுல் வால்யூம் வைக்கும் போது கொஞ்சம் இறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். மற்றபடி ஏஏசி வேணால் வந்து ஆன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோம். இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெட்மி ரிலேட்டட் ஸ்மார்ட் ஃபோன் போது ஸோ இதை ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அண்ட் மற்றபடி இன்னொரு மிட் ரேஞ்ச் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் தென் ஐஃபோன் ஸோ இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் மெயினாக வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டியாக இருக்கட்டும் அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை, பட் மிட் ரேஞ்ச் ஆண்ட்ராய்ட் செக்மெண்ட் அண்ட் தென் ஐஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் இயர்பட் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகுது அண்ட் வோக்கல்ஸோட கிளாரிட்டி அண்ட் மெயினாக வந்து வால்யூம் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுற பாருங்க. ஸோ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ எனக்கு இப்போ கேட்டு பாருங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஒரு இன்சைட் ரூம் சைலண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா ஸோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அந்தளவுக்கு வால்யூம் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம OnePlus Nord Budsல வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வால்யூம் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஒரு வால்யூம் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104ல் இருக்குது. பட் நான் OnePlus வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 700 அந்த மாதிரி, பட் இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு வால்யூம் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13mm டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா நார்மலாக பட்ஜெட் செக்மெண்ட் இயர்பட்லன்னு வரும்போது ஸோ 10mm டைனாமிக் டிரைவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து 13mm டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வால்யூம் வந்து ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. ப்ளஸ் இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் இருக்கனால ஸோ நீங்கள் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இப்போ சவுண்ட் வந்து நீங்கள் சிங்கிள் டேப் இப்படி பண்ணும் போதே வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வால்யூம்ஸ் வந்து ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. இன்க்ரீஸ் பண்ணால் ரைட் இயர்பட்டில் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் வால்யூம். ஸோ சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்குது பாருங்கள். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு ஹை சவுண்டில் வந்து கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் அண்ட் வோக்கல்ஸோட கிளாரிட்டி அந்த ட்ரபிள் சவுண்ட் ஸோ இது எல்லாமே வந்து கிளாரிட்டியாக வந்து இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மெயின் விஷயம். எந்த இடத்துலையும் வந்து இறைச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இறைச்சலாக இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் தான். ஸோ அதுக்கும் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அண்ட் ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ சிமிலராக கால்ஸ் வந்து அதே தான். ஸோ கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டோரில் செக் பண்ணேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஃபேன் நாய்ஸ்லாம் வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. பட் வால்யூம் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆடியோ கேட்கும் போது எந்த அளவுக்கு வால்யூம் அதிகமாக இருந்தது, பட் கால்ஸில் வந்து நம்ம பேசும்போது அந்த அளவுக்கு வால்யூம் வந்து ஸோ ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கேட்கும் போது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. பட் ரொம்ப கம்மியாலாம் இருக்காது, கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் மெயினாக வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் வந்து சம் மியூசிக்ஸ்லாம் ப்ளே பண்ணி வந்து பேசி பார்த்தோம். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து ஸோ அந்த பேக்ரவுண்டில் கேட்குற அந்த சில ஆடியோஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ மைல்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுது. அண்ட் மெயினாக வந்து பேசும்போது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு மற்ற இயர்பட்ஸோட இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது ஸோ மற்ற இயர்பட்ஸோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104ல் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுது. அண்ட் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வால்யூம் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஸோ மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அவுட்டோரில் இன்னும் செக் பண்ணல. ஸோ ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக வந்து போடுவேன். ஸோ அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க ஆக்சுவல் எம்ஏஹெச் ஆஃப் பேட்டரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து தரல. பிராண்ட் கிளைம் பண்ணுற விஷயம் என்னன்னா ஸோ சிங்கிள் இயர்பட் சார்ஜ் யூஸ் பண்ணி 6 ஹவர்ஸ்க்கு வந்து ப்ளே பண்ண முடியும், மியூசிக் ப்ளே வந்து வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் 70% ஆஃப் வால்யூம் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் கேஸோட பேட்டரி எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா அப் டு 30 ஹவர்ஸ் வந்து மியூசிக் ப்ளே டைம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸ் மட்டும் வந்து ஸோ சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக சார்ஜிங் கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸோ 1 hour 30 minutes ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறது. பட் நான் ஸ்டில் வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணல. ஸோ இதை வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படும். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். பட்
ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இயர்பட்ஸ் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரியை விட ஸோ ஆடியோ குவாலிட்டி, கால் குவாலிட்டி அண்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் இதெல்லாம் வந்து பெட்டராக வந்து இருக்கா. ஸோ நம்ம டிவைஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்றது முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரில் மோஸ்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணிச்சு. ஸோ அதுவும் ஓகே தான். அண்ட் ஆடியோ குவாலிட்டி உண்மையிலேயே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் சார்ஜிங் கேஸோட வருதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 3 days வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட யூசேஜ் பேசிக்ஸ் பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் பர் டே 3 hours 5 hours அப்படி கேட்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 1 week அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட். ஸோ அரௌண்ட் 1000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ மேபி இது வந்து அண்டர் 1000 எப்பயாவது ஆஃபரில் வந்துன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சூன் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 ப்ளூடூத் இயர்பட்ஸ் பற்றி. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.